பாண்டவர்களிடம் இருக்கக்கூடிய அளவற்ற செல்வத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் விருப்பமும் கொண்டிருந்த துரியோதனன் அவர்களிடத்தில் பொறாமை கொண்டு சகுனி முதலானவர்களிடம் உதவிகளைப் பெற்ற துரியோதனன் யுதிஷ்டிரர் என்கிற தர்மனை சூதாட்டத்திற்கு அழைக்கின்றான். சூது கலந்த எண்ணங்களுடன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கவர்ந்து கொண்டான் துரியோதனன். பொருட்களை கவர்ந்தது மட்டுமின்றி இழந்த பொருட்களை மீட்பதற்கும் சில தீர்வுகளை கூறி திரௌபதியுடன் 12 ஆண்டுகள் வனத்தில் வசிக்க வேண்டும் என்றும் பின்னர் ஓராண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைந்து வாழ வேண்டுமென்றும் கூறினான். இவ்விதம் 13 ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் சென்று கொண்டிருக்கும் காலத்தில் துரியோதனன் பாண்டவர்களின் ராஜ்யத்தை ஆழ்வான் என்றும் 12 ஆண்டுகள் வனத்திலும் யார் கண்ணுக்கும் தென்படாமல் ஓராண்டு முழுவதையும் கழித்து முடித்துவிட்டால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டவர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யம் திரும்ப கொடுக்கப்படும் என்றும் சூதாட்டத்தின் முடிவில் இழந்த பொருளை மீட்பதற்கான சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டது. பாண்டவர்களும் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 13 ஆண்டுகள் வனவாசம் முடித்து வந்த பின்பு தமது ராஜ்யத்தை துரியோதனனிடம் திருப்பிக் கொடுக்குமாறு பாண்டவர்கள் கேட்டபொழுது நியாயமாக தரவேண்டிய அவர்களின் ராஜ்யத்தை தர மறுத்துவிட்டான் துரியோதனன். இவர்கள் இருவர் கிருஷ்ணன் தங்கியிருந்த அரண்மனைக்கு சென்ற பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் மாளிகையில் துயில் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார் என்பதை அறிந்த இருவரும் என்ன செய்வது என்று யோசித்த அந்த கணத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு இருவரும் சென்றனர். ஆனால் இருவரும் நின்ற இடங்கள் வேறாக இருந்தன. ஸ்ரீகிருஷ்ணர் துயில் கொண்டிருந்த அறையில் அவருடைய தலைமாட்டின் அருகில் விலை உயர்ந்த ஆசனத்தின் மீது துரியோதனன் அமர்ந்திருந்தான். ஆனால் அர்ஜுனன் இருகரங்களை இணைத்து வணக்கத்துடன் இருக்கும்படியாக கிருஷ்ணரின் திருவடியின் அருகில் நின்று கொண்டிருந்தார். துயில் கொண்டிருந்த கிருஷ்ணன் கண்விழித்த போது வணக்கத்துடன் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை கண்டார். பிறகு பின்னால் திரும்பி பார்த்த பொழுது தனது தலைமாட்டின் அருகில் விலை உயர்ந்த ஆசனத்தின் மீது அமர்ந்திருந்த துரியோதனனை கண்டார். அவ்விருவரையும் கண்ட கிருஷ்ணன் வரவேற்று உபசரித்து அவர்கள் வந்த நோக்கத்தினை கேட்டார். துரியோதனன் கிருஷ்ணனை நோக்கி, கிருஷ்ணரே, தங்களிடத்தில் என் மீதும் அர்ஜுனன் மீதும் ஒரே அளவிலான அன்பு இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். நாங்கள் இருவரும் உங்களுடைய உறவினர்கள். எங்கள் இருவரில் உங்களை காண முன் வந்தவர் யார் என்று பார்த்தால் அது நான்தான். முன்னால் வந்தவருக்கே முன்னுரிமை என்றும் அது மட்டுமல்லாது முன்னால் வந்தவருக்கு நல்லோர்கள் உதவி செய்வார்கள் என்ற ஒரு உலக முறையும் உள்ளது. இந்த அகிலத்தில் உள்ள பெரியோர்களில் சிறந்தவரும் மதிக்கப்படக்கூடியவரும் நீங்களே. ஆகவே நீங்கள்தான் எனக்கு முதலில் உதவி செய்ய வேண்டும் என்றான். கிருஷ்ணன் துரியோதனனின் உரையை கேட்ட பின்பு இருவரில் நீங்கள்தான் முதலில் வந்தீர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆனால் நான் முதலில் யாரை கண்டேன் என்று பார்த்தால் அது அர்ஜுனனைதான். ஆகவே நான் இருவருக்கும் உதவி செய்தியாக வேண்டும். கிருஷ்ணனின் பதிலை கேட்டதும் துரியோதனன் ஒரு கணம் என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான். இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் உரையாடல்களையும் கண்டு கொண்டிருந்த அர்ஜுனனும் எதையும் பேசாமல் நிகழ்வது யாது என்று பார்த்து கொண்டிருந்தார். கிருஷ்ணன் அவ்விருவரையும் நோக்கி, சாஸ்திர முறைப்படி குழந்தைகளின் விருப்பத்தை முதலில் நிறைவேற்றுவதுதானே உசிதமாகும். ஆகவே முதலில் நான் அர்ஜுனனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். ஆனால் இதில் 2 விதமாக நான் இருவருக்கும் உதவி செய்யப் போகின்றேன். அதில் எந்தவிதமான உதவிகள் யாருக்கு வேண்டுமென்று தீர்மானம் செய்வது அவர்களின் கரங்களில் உள்ளது. அதாவது என்னுடைய வலிமைமிக்க நாராயணசேனை ஒரு பக்கமும் எந்தவிதமான யுத்தங்களையும் செய்ய மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், போர் புரிய மாட்டேன் என்ற சபதத்துடன் நான் தனியாக இருப்பேன் என்றும் கூறினார். நியாயப்படி முன்னுரிமை யார் என்று பார்த்தால் அது அர்ஜுனனுக்குதான். ஆகவே அர்ஜுனா, உன்னுடைய விருப்பத்தை கூறுவாயாக என்று கூறினார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கூறியதை கேட்டதும் எதை பற்றியும் சிந்திக்காமல் கிருஷ்ணன் மட்டுமே வேண்டுமென்று கேட்டார் அர்ஜுனன். அர்ஜுனனின் முடிவை கேட்ட கிருஷ்ணரும் புன்னகை பூத்த முகத்துடன் காணப்பட்டார். பின்பு துரியோதனனிடம் உனக்கு எது வேண்டும் என்று வினவினார். அர்ஜுனனின் முடிவை கேட்ட துரியோதனனும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். பின்பு கிருஷ்ணனிடம் வலிமைமிக்க நாராயண சேனையை கேட்டான். கிருஷ்ணன் இருவரிடத்திலும் கூறியபடியே உதவி செய்தார். நாராயண சேனையை பெற்று மகிழ்ச்சியுடன் துரியோதனன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்ப சென்றான். துரியோதனனும் அர்ஜுனனும் துவாரகையில் இருந்து திரும்பி அவரவர்களின் நாட்டிற்கு சென்றனர். அதன்பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் சென்று துரியோதனனுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறி போர் செய்வதை தடுக்கும் நோக்கத்தில் பல ஆலோசனைகளை கூறினார். ஆனால் துரியோதனன் பேராசையினாலும்
பாண்டவர்களின் மீது இருந்த பொறாமையினாலும் கிருஷ்ணரின் ஆலோசனைகளை ஏற்காமல் என் உடலில் உயிர் இருக்கும் வரை பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களிடத்தில் அளிக்க மாட்டேன் என்றும் அது மட்டுமின்றி சிறிதளவு இடம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்றும் உறுதியாக கூறினான். தர்ம வழியில் கிடைக்க வேண்டிய சொத்துக்களை பெறுவதற்காக தாயான குந்திதேவியின் ஆணையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூண்டுதலால் யுத்தம் செய்வது தர்மம்தான் என்று எண்ணம் கொண்டு பாண்டவர்கள் போர் புரிய தயாரானார்கள். பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி, அர்ஜுனா, நான் உனக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருப்பேன் என்று நீ கருதினாய்? நான் யுத்தம் புரிய மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த பொழுதும் எந்த நோக்கத்திற்காக நாராயண சேனையை விடுத்து என்னை நீ தேர்வு செய்தாய் என்று அர்ஜுனனிடம் வினவினார். அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி, பகவானே, நீங்கள் தனி ஒருவரே போர்க்களத்தில் உள்ள அனைவரையும் அழிக்க வல்லவர். அப்படியிருக்கையில் நான் வெறும் படையை வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறேன்? அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு ஆசை, நீங்கள் எனக்கு தேரோட்டியாக வரவேண்டுமென்று. இந்த போராட்டத்தில் நீங்கள் என் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமென்று கிருஷ்ணரிடம் பணிவுடன் வேண்டினார். இரு படைகளும் போருக்கு தயாராக இருந்தன. அப்பொழுது வேதவியாசர் திருதராஷ்டிரனிடம் சென்று, நிகழ இருக்கக்கூடிய போரினை பார்க்க விரும்புகிறாய் என்றால் உமக்கு தெய்வீக கண்கள் தருகின்றேன் என்று கூறினார். வேதவியாசரை வணங்கிய திருதராஷ்டிரன், என் குலம் அழிந்து கொண்டிருப்பதை நான் காண விரும்பவில்லை. இருப்பினும் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்க விரும்புவதாக கூறினார். பின்பு மகரிஷி வேதவியாசரால் ஞான திருஷ்டி பெற்ற சஞ்சயன் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் திருதராஷ்டிரனுக்கு எடுத்துரைக்க கூடியவரானார். போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நேரில் பார்க்கவும், கேட்கவும், புரிந்து கொள்ளவும் சஞ்சயனால் முடியும். பகலிலும் இரவிலும் அல்லது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள், என்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள், எந்த விதமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதையும் இவரிடத்தில் மறைக்க முடியாது. நிகழ்ந்து கொண்டிருப்பதை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடியவர். இவருடைய உடலை எந்த ஆயுதத்தாலும் தாக்க முடியாது. இவருக்கு சோர்வு என்பதே ஏற்படாது. எது நிகழ இருக்கிறதோ அதுதான் நிகழவும் போகின்றது. கண் முன்னே தோன்றிய அனைத்தும் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. இறுதியில் தர்மமே வெல்லும் என்று கூறினார் வேதவியாசர். கிருஷ்ணரும் அர்ஜுனனின் விருப்பத்திற்கேற்ப அவருடைய ரதத்தின் குதிரைகளை ஓட்டும் பணியை ஏற்று தேரோட்டியாக அர்ஜுனனுடன் கிருஷ்ணரும் யுத்த நடக்கும் குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில் கீதையின் மூலம் அவருக்கு திவ்ய உபதேசம் செய்தார். திருதராஷ்டிரர் சஞ்சயனிடம் கேட்கின்றார், சஞ்சயா, தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் போர் புரிவதற்காக திரண்டு இருக்கக்கூடிய நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று வினவினார். சஞ்சயன் என்னும் சொல்லிற்கு நடுநிலை என்று பொருள்படும். ஆகவேதான் வேதவியாசர் சஞ்சயனுக்கு நடுத்தன்மையுடன் அறிந்து உணரக்கூடிய ஞானக்கண்ணை அவருக்கு அளித்திருக்கின்றார். திருதராஷ்டிரர் கேள்வி கேட்ட வகையிலேயே அவரின் மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டார் சஞ்சயன். தன்னுடைய மகன் மக்களை நம்மவர்கள் என்றும் தன் உடன் பிறந்த சகோதரனின் புதல்வர்களை பாண்டவர்கள் என்றும் வினாவிய பொழுதே அவர் மனதளவில் போர்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நாடுகள் கிடைக்க வேண்டும் என்பது விருப்பமாக இருந்தது. மேலும் நீண்ட காலமாக அறத்திற்கு நிலைக்களமாக இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரத்தின் புண்ணியத்தினாலோ அல்லது மகிமையினாலோ பாண்டவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூமி ஆசை இன்னும் ஒழியவில்லையா என்பது திருதராஷ்டிரருக்கு ஏற்பட்ட சந்தேகமும் கூட. மன்னனின் மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை போக்கி அவரை தெளிவுபடுத்த எண்ணிய சஞ்சயன், குருக்ஷேத்திர போரின் புனித தன்மையினால் இரு படையினரும் சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார். பாண்டவர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த படை பலத்தை பார்வையிட்ட துரியோதனன் விரைந்து சென்று தனது படைகளுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரிடம் சென்று உண்மை நிலையை உரைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று மன்னனிடம் தெரிவித்தார் சஞ்சயன். ஏனெனில் பாண்டவர்கள் அணிவகுத்து நின்று இருந்த முறையானது மிகவும் விசித்திரமானதாகவும் புதியதாகவும் இருந்தது. அவர்கள் நின்ற அமைப்பைக் கண்டதும் துரியோதனன் மிகவும் வியப்புற்றான். இதை தன்னுடைய குருதேவரான துரோணரிடம் சென்று உரைத்தால் இவர்கள் நின்ற விதத்தைக் காட்டிலும் இன்னும் பலமான மற்றும் விசித்திரமான முறையில் அணிவகுத்து நிற்கும்படி தனது பாட்டனாரான பீஷ்மருக்கு எடுத்துக் கூறுவார் என்று துரியோதனன் எண்ணினான். மேலும் படை அணிவகுத்து நின்று கொண்டிருந்த பொழுது படைத்தலைவர் அவ்விடத்திலிருந்து மன்னன் இருக்கும் இடத்திற்கு வந்தால் படையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணி தானே துரோணாச்சாரியாரை பார்க்க செல்கின்றார் துரியோதனன். மேலும் துரோணாச்சாரியார் வயதிலும் அறிவிலும் மூத்தவர், தனக்கு குருவாக இருக்கக்கூடியவர்.
தற்சமயத்தில் அவரால் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும். மன்னன் தளபதி இருக்கும் இடத்திற்கு சென்று வினவ வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்தோமானால் அரசியல்வாதியாக இருப்பதற்கு துரியோதனன் பொருத்தமாகவே இருக்கின்றான். ஏனெனில் துரியோதனனுடைய இந்த ராஜதந்திரமான பேச்சுக்களும் முடிவுகளும் பாண்டவர்களுடைய படை பலத்தினையும் வீரர்களின் தன்மைகளையும் அறிந்து கொண்டதினால் துரியோதனனின் மனதில் ஏற்பட்டுள்ள நடுக்கத்தை மறைக்க முடியாமலும் இல்லை. துரியோதனன் அரசியல் சூழ்ச்சிகளை செய்வதில் மிகுந்த கைதேர்ந்தவராக இருக்கின்றார். ஏனெனில் துருபத் மன்னனை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பாண்டவர்கள் பற்றிய நல்ல எண்ணத்தை மாற்றி அவர்கள் மீது தீய எண்ணத்தை துரோணாச்சாரியாரிடம் ஏற்படுத்தி அவரை மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் துருபத மன்னனின் புதல்வனும் புத்திசாலியான உங்களின் சீடன் என்றும் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றான். இவ்விடத்தில் உரைப்பதன் மூலம் துரியோதனன் துரோணாச்சாரியாருக்கு மற்றொரு விதத்தில் வேறொரு கருத்தையும் மறைமுகமாக கூறுகின்றார். அதாவது, துருபதன் ஏற்கனவே உங்களிடம் தவறாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் உங்களை கொல்வதற்காகவே யாகம் செய்து அதிலிருந்து திருட்டத்துயும்னன் என்ற மகனையும் பெற்றார். திருட்டத்துயும்னன் சூழ்ச்சிகள் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனால் நீங்களோ எதையும் அறியாமல் அவனுக்கு வேண்டிய இராணுவ கல்வியையும் தாராள மனப்பான்மையுடன் போர்த்தந்திர இரகசியங்களையும் கற்பித்து உள்ளீர்கள். இப்பொழுது உங்களிடம் பாடம் பயின்ற உங்களின் சீடன் உங்களை எதிர்த்து எதிரணியில் மிகுந்த சிறப்பானதொரு முறையில் புத்திசாலித்தனமாக எதிர்களை திணறடிக்கும் விதத்தில் படைகளை அழகாக அணிவகுத்து இருக்கின்றான். இவ்வளவு சிறந்த மதிநுட்பம் உடையவனை பாண்டவர்களும் அவர்களின் சேனாதிபதியாக பட்டம் சூட்டி வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களையும் அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் அவன் அமைத்த வியூகத்தை விட நீங்கள் சிறந்ததொரு முறையில் வியூகம் அமைக்க வேண்டும் என்று மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார். மேலும் துரோணாச்சாரியாரின் அன்பிற்கு உடையவர்களான பாண்டவர்களிடத்தில் எவ்விதமான தடையும் காட்டாமல் கௌரவர்களிடத்தில் இருந்து போர் புரிய வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் துரோணாச்சாரியாரின் அன்பிற்கு உரிய மாணவனாகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனன் மீது கொண்ட அன்பினால் போரில் சிறு தயவை காட்டினாலும் கௌரவர்கள் தோற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் மேற்கண்டவாறு சூசகமாக கூறுகின்றார். துரியோதனன் பாண்டவர்களுடைய அணிவகுப்பை எண்ணி துரோணாச்சாரியாரிடம் உரையாடிய பின்பு பாண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மகாரதிகளின் பெயர்களை உரைக்க துவங்குகின்றான். பாண்டவர்களுடைய படையில் பெரிய வில்லாளிகளும் போரில் பீமனும் அர்ஜுனனும் இராணுவ வீரர்களும் என பலர் இருக்கின்றார்கள். மகாரதியான துருபதனும் திருஷ்டகேதுவும் சேகிதானன், பலசாலியாக விளங்கக்கூடிய காசிராஜனும் புருஜித்தும் குந்திபோஜனின் மானுடர்களில் சிறந்தவர்களான சைபியனும் பராக்கிரமும் வலிமையும் மிகுந்த இதாமனிவும் பலசாலியான உத்தமஜாவும் சுபத்திரையின் மகனான அபிமன்யுவும் அவர்களோடு திரௌபதியின் 5 புதல்வர்கள் என மகாரதர்கள் இருக்கின்றார்கள் என்று துரியோதனன் கூறிக்கொண்டிருந்தான். எதிராளியின் படைகளில் இருந்த வீரர்களைப் பற்றி அறிந்து கொண்ட துரியோதனன் தன்னுடைய படையில் இவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய வீரர்களைப் பற்றியும் கூற துவங்குகிறான். அந்தண குலத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரே நமது அணியில் போருக்கு அஞ்சாமல் எதிரிகளிடம் புறமுதுகு காட்டாமல் எதிரிக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பெரிய வீரர்கள் இருக்கின்றார்கள். இவ்விதமாக துரியோதனன் உரையாடும் பொழுது வஞ்சப்பு கட்சியைப் போல மறைமுகமாக தனது குருவையும் நிந்திக்கின்றான். போர்க்களத்தில் எவ்வளவு வல்லவராக திகழ்ந்தாலும் நீர் ஒரு அந்தணன்தான். ஒருவேளை பாண்டவர்களுடைய படைபலத்தை பார்த்து அச்சம் கொள்வது என்பது இயல்பான ஒன்றாகும். எனினும் எதற்கும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து போர் புரிய வேண்டும். ஏனெனில் அவர்கள் பக்கத்தில் இருப்பதை விட நமது பக்கத்திலும் பேராற்றல் மிகுந்த வலிமை வாய்ந்த வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று சூசகமாக கூறுகின்றான் துரியோதனன். நம்முடைய படையில் தாங்களும் பாட்டனாரான பீஷ்மரும் எனது உற்ற நண்பனான கண்ணனும் எந்த போரிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வெற்றிவாகை சூடுகின்ற கிருபாச்சாரியார், அசுவத்தாமன், விகர்ணன், சோமருத்தனின் மகனான புருஷவசம் இருக்கின்றார்கள் என கூறினான். மேற்கண்ட உரையாடல்களில் துரோணாச்சாரியார் சிறிதளவு அல்லது அளவுக்கு மீறிய அளவில் அவமரியாதை செய்து விட்டோமோ என்ற அச்சத்திற்கு ஆட்பட்ட துரியோதனன் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக அனைத்து வீரர்களுக்கும் முன்னால் அவரை துரோணாச்சாரியாரை என்று புகழாரம் செய்கின்றான்.
அதாவது வீரர்களை பற்றி கூறும் முன்பு முதலில் தன்னுடைய குருவான துரோணாச்சாரியரை கூறிய பின்பே மற்ற வீரர்களை பற்றி எடுத்துரைக்க தொடங்குகின்றான். மேலும் துரோணாச்சாரியாருடைய மைத்துனரான கிருபாச்சாரியாரை போர்க்களத்தில் எப்போதும் வெற்றி வாகை சூடிக்கொள்ளக்கூடியவர் என்று புகழ்ந்து பேசுகிறான். இவர்கள் மட்டுமல்லாது எனக்காக வாழ்க்கையை துறந்து உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை விட்ட பல வீர சூர வீரர்களும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் ஏந்தி தயாராக நிற்கின்ற அனைவரும் போர்க்களத்தில் நிபுணர்களே. அது மட்டுமல்லாமல் பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கக்கூடிய படையானது எந்தவொரு சூழ்நிலையிலும் எந்தவிதத்திலும் எதிரிகளால் வெல்ல இயலாததாகும். ஆனால் பீமனால் கட்டி காப்பாற்றப்படக்கூடிய பாண்டவர்களுடைய படை நம்மால் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாகும் என கூறுகின்றான். மேற்கண்ட கூற்றுகளில் இருந்து அழிவு காலம் நெருங்கும் பொழுது தற்பெருமை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் என்பது இவ்விடத்தில் புரிகின்றது. தற்புகழ்ச்சி என்பது தனக்கே கேடு தருவதாக அமையக்கூடியதாகும். இங்கு துரியோதனன் உரைத்த கூற்றுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது துரியோதனன் படையில் பீஷ்மரால் காக்கப்பட்டு வருகின்ற படையானது வலிமை மிகுந்தது என்றும் தனது ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய பீமனின் படையானது வலிமையற்றதாகவும் கூறுகின்றான். எதிர்தரப்பில் வெண்மை நிற குதிரைகள் பூட்டப்பட்ட உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களிடமிருந்து தெய்வீகமான சங்குகளை முழங்கினர். கிருஷ்ணன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கினை முழங்கினார். பெருந்தனிக்காரனும் வீரசாகசங்களை புரிபவனுமான பீமன் பௌண்டரம் என்ற மகாசங்கை முழங்கினார். குந்தியின் புதல்வர்களில் ஒருவரான மன்னன் யுதிஷ்டிரர் என்ற தர்மர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் மாதையின் புதல்வர்களான நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் எனும் சங்கையும் ஒலித்தனர். பெரும் வில்லாளிகளாக இருக்கக்கூடிய காசிராஜன் எப்படிப்பட்ட படை வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் வல்லமை உடைய சிறந்த போர் வீரரான சிகண்டி திருஷ்டத்யும்னன் விராடன் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவராக இருக்கக்கூடிய சாத்யகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் வல்லமையும் பலமும் பொருந்திய சுபத்திரையின் மகனான அபிமன்யு போன்றவர்கள் அவரவர்கள் இடத்தில் இருக்கும் சங்குகளை முழங்கி போர் துவக்கத்தை அனைவரிடத்திலும் தெரிவித்தார்கள். சங்கு ஒலிகள் எழுப்பிய பேரொலியால் பூமியும் வானமும் நடுங்கும் வண்ணமாக அமைந்திருந்தன. அதை கேட்ட திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் யாவருக்கும் இதயங்கள் சிதறத் தொடங்கின. அனுமன் கொடியை உடைய தேரில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் துரியோதனனை நோக்கி அம்பை எய்த தயாராக இருக்குமாறு ரிஷிகேஷனான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி, அழிவற்றவரே, தீயவர்களுக்காக போர் புரியும் எண்ணத்தோடு என்னை எதிர்த்து இங்கே அணிவகுத்து உள்ளவர்களை நன்கு பார்க்க முடியுமா? அதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? அதுவரை அவ்விடத்தில் தேரை நிறுத்துங்கள். இந்த போராட்டங்கள் நிறைந்த தருணத்தில் நான் எந்தெந்த வீரர்களுடன் போரிட நேரிடும் என்பதை அறிய விரும்புகின்றேன் என்றும், அச்சுதா, படைகள் இரண்டிற்கும் நடுவே நம் தேரினை கொண்டு நிறுத்துவீர்களாக என்றும் கூறினார். தந்தையின் ஆதரவாளர்களான பூரீஸ்வரன், பீஷ்மர், சோமதத்தன் போன்ற குருமார்களையும் சல்லியன், சகுனி போன்ற தன்னுடைய மாமன்களையும் துரியோதனன் போன்ற தனக்கு சகோதரராக இருக்கக்கூடிய தம்பிகளையும் லக்மணன், அஸ்வத்தாமன் போன்ற நண்பர்களையும் கிருதவர்மன் போன்ற தன்னுடைய நலனின் அக்கறை கொள்ளக்கூடிய நலன் விரும்பிகளையும் மற்றும் பல நண்பர்களையும் கொண்ட படைகளை அர்ஜுனன் அவ்விடத்தில் கண்டான். போர்க்களத்தில் இரு சேனைகளுக்கு இடையே கிருஷ்ணர் தேரினை நிறுத்திய போது தன்னை எதிர்த்து போர் புரிய வந்திருப்பவர்களைக் கண்டவுடன் அர்ஜுனனின் மனதில் பல்வேறு குழப்பங்களும் எண்ணங்களும் ஒருவிதமான தயக்க உணர்வும் தோன்ற துவங்கியது. ஏனெனில் அங்கு தங்களுக்கு எதிராக போர் புரிய நிற்பவர்கள் அனைவரும் தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லவா? அந்த காட்சியை கண்டவுடன் அர்ஜுனனுக்கு தோன்றிய சகுனங்கள் யாவும் நற்சகுணங்கள் அல்லாதது போல் இருந்தது. போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் அனைத்து உறவினர்களையும் கண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் அர்ஜுனன் கண்ணனிடம் இவ்வாறு கூறுகின்றார். என் அன்பிற்குரிய கிருஷ்ணா, என்னோடு போர் புரிய வேண்டும் என்ற உணர்வோடு என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டதும் என் உடல் பாகங்கள் யாவும் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்து சோர்வு அடைகின்றன. என் உடல் முழுவதும் ஏதோ ஒருவிதமான நடுக்கத்தால் சரியாக உச்சரிக்க முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருப்பதாகவும் என்னுடைய உடல் என்னையும் அறியாமல் நடுங்கி சிலிர்க்கின்றது. என் கரங்களில் இருக்கக்கூடிய வில்லான காண்டிபம் கைகளிலிருந்து நழுவுகின்றது. நெருப்பில் நிற்பது போல எரிச்சலில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதாகும். என் கண்முன்னே நின்று கொண்டிருக்கக்கூடிய எனது உறவினர்களும் நண்பர்களும் மரணத்தின் வாயில் நுழைந்து விடுவார்கள்.
இதை எண்ணும்போது எனது உடல் எண்ணற்ற பயத்தினால் வேதனை அடைகின்றது. என்னால் இந்த களத்தில் நிற்க முடியவில்லை. என் மனம் என்ன செய்வது என்று குழம்பிய நிலையில் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இங்கு நிற்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் என்னை மறக்கின்றேன். கேசவா, இந்த போர்க்களத்தில் இவர்களை பார்த்த பொழுதில் இருந்து எனக்கு தோன்றும் சகுனங்கள் யாவும் தீய சகுனங்களாகவே இருக்கின்றன என கூறினார். கேசவா, என்னுடன் இருந்தவர்களையும் என் உறவினர்களையும் இந்த போரில் கொல்வதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எனக்கு புரியவில்லை. இவர்களை கொன்று கிடைக்கக்கூடிய வெற்றியையோ அரசையோ அல்லது அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தையோ நான் விரும்பவில்லை என கூறினார் அர்ஜுனன். போரின் முடிவில் கிடைக்கக்கூடிய அரசுகளும் அதனால் ஏற்படக்கூடிய இன்பமும் ஏன் என்னுடைய வாழ்க்கையும் கூட யாருக்காக விரும்புகின்றேனோ அவர்கள் எல்லோரும் இந்த போர்க்களத்தில் என்னுடன் போர் புரிய தயாராக இருக்கின்றார்கள். இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? மதுசூதனரே, கலைகளை கற்பித்த ஆசிரியரும் என்னை உலகிற்கு அறிமுகம் செய்த தந்தையரின் உடன்பிறப்புகளும் அவர்களின் பிள்ளைகளும் என்னுடைய பாட்டனார்களும் என்னுடைய மாமன்களும் மாமனார்களும் பேரன்களும் மைத்துனர்களும் என பிற உறவினர்களும் தங்களுடைய வாழ்வையும் செல்வத்தையும் இவ்விடத்தில் இழக்க என் முன் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் வாழ விரும்ப வேண்டுமென்றால் இவர்களை கொல்ல எனக்கு விருப்பமில்லை. இந்த வையகமும் எனக்கு கிடைத்தாலும் ஏன் மூவுலகங்களும் எமக்கு கிடைப்பதாக இருந்தாலும் உயிரினங்களை காப்பவராக திகழக்கூடியவரே, நான் இவர்களுடன் போர் புரிய தயாராக இல்லை என கூறினார் அர்ஜுனன். பாவம் செய்யக்கூடிய தெரிந்தே தவறு இழைத்தவர்களும் நாம் செய்வது தவறு என்று தெரிந்து அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்களையும் கொல்வதனால் நமக்குத்தான் பாவங்கள் மென்மேலும் வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரர் உடைய மக்களையும் நண்பர்களையும் கொல்வது என்பது சரியான தீர்வாக பொதுப்படவில்லை. செல்வங்களை எப்பொழுதும் தன் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய திருமகளின் கணவரே, நம்முடைய சொந்த உறவினர்களை கொல்வதனால் நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படும்? இதனால் யாருக்கு என்ன வகையான லாபங்கள் உண்டாகும் எனக் கூறினார் அர்ஜுனன். ஜனார்த்தனரே, பேராசை என்னும் எண்ணத்தால் உடனிருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களை பகைத்துக் கொண்டும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற கலகத்தை ஏற்படுத்தி தன் குலத்தை அழிப்பதற்கு தானே காரணமாக இருப்பது என்பது எந்த ஒரு பாவமும் இல்லை என்று எண்ணக்கூடிய அக்கிரமக்காரர்களை எது குற்றம் எது நன்மை என பிரித்து உணரும் தன்மை கொண்ட நான் ஏன் அவர்களை கொல்ல வேண்டும்? அத்தகைய செயலில் நான் ஏன் ஈடுபட வேண்டும்? தம்முடன் இருக்கக்கூடிய உறவினர்களை கொல்வது என்பது புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையும் கெடுதலையும் தான் ஏற்படுத்தும் என்பதை எண்ணி அர்ஜுனன் போர் புரிவது இல்லை என்ற முடிவிற்கு வந்து தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்தினார். குல நாசத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்பது இரு அணிகளுக்கும் சமமாகத்தான் இருக்கும். மேலும் குல நாசத்தினால் என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் என்பதையும் அர்ஜுனன் கூறத் தொடங்குகின்றார். ஒரு குலம் அழிவதனால் அந்த குலம் நீண்ட நெடுங்காலங்களாக பின்பற்றி வந்த குல தர்மங்கள் அழிந்துவிடுகின்றன. தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதும் தர்மத்தின் பாதையை விடுத்து அதர்மத்தின் பாதையை நோக்கி செல்லத் துவங்கும். குல நாசம் அடைவதனால் என்றென்றும் உள்ள குல தர்மங்களும் அழிகின்றன. தர்மம் அழிவதனால் குலம் முழுவதிலும் தர்மம் சார்ந்த எண்ணங்கள் குறைந்து அதர்மம் வளரத் துவங்குகின்றது. நல்ல சிந்தனைகள் இல்லாத குழந்தைகளினால் ஜனத்தொகை அதிகப்படும். பெரியோர்களுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் இல்லாத சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளினால் குடும்பத்தையும் குலத்தையும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். ஏனெனில் குணமற்ற குழந்தைகள் வளர்ந்து குல தர்மத்தை பின்பற்றாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டம், சிரார்த்தம், தர்ப்பணம் போன்ற கர்ம காரியங்களை பின்பற்றுவதில்லை. குலம் நாசம் செய்பவர்களால் தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்களும் குடும்ப அறங்களும் குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படுகின்ற நல்ல செயல்கள் யாவும் அழிகின்றன. ஜனார்த்தனா, குல தர்மமும் பண்பாடும் அழிந்துவிட்ட பின்பே மனிதர்கள் அளவற்ற காலம் வரை நரகத்தில் வாசம் செய்வார்கள் என்பதை நான் குருசீட பரம்பரை வழியாக கேள்விப்பட்டு இருக்கின்றேன். ஐயகோ, என்ன செய்வது? நாம் செய்வது பாவம் என்று அறிந்திருந்தாலும் நாம் முழுக்க அறிவு பெற்றிருந்தாலும் இப்பொழுது பாவம் செய்வதற்காக முன்னிலையில் நிற்கின்றோம். ஏனெனில் அரச சுகத்திற்காகவும் போக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் உந்தப்பட்டு நாம் நம்முடைய உறவினர்களையே கொல்ல தயாராக இருக்கின்றோம். என்ன விந்தையான வாழ்க்கை இது! போர் முழக்கம் செய்த பிறகும் கூட நான் என்னிடம் இருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன். எதிரணியில் இருக்கும் எனது எதிராளிகளான உறவினர்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும்
நான் அவர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். நான் எவ்வித எதிர்ப்பையும் காட்டாமல் இருப்பதை எதிரில் இருப்பவர்கள் கண்டால் அநேகமாக யுத்தம் நடைபெறாமல் இருக்கலாம். அதனால் நம்மவர்களும் பாதுகாக்கப்படலாம். ஒருவேளை நான் போர் புரிய விருப்பம் இல்லாமலும் என் கைகளில் ஆயுதம் இல்லாமலும் இருப்பதை சாதகமாக எண்ணி அவர்கள் என்னை கொல்ல முயற்சிகள் செய்தாலும் அதை நான் தடுக்க மாட்டேன். அவர்கள் கையால் நான் மரணம் அடைவதை நன்மையாகவே கருதுவேன். ஏனெனில் ஒரு குலத்தை அழைக்கின்ற கொடிய பாவத்திலிருந்து நான் மீண்டு வருவேன். நான் செய்யும் செயல்கள் மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சம்பந்திகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். நான் குலத்தை அழிவில் இருந்து காப்பாற்றினேன் என்ற புண்ணிய செயலின் காரணமாக பரமபதத்தை எளிமையாக அடைந்து விடுவேன் என்று கூறினார் அர்ஜுனன். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் கவலைகளின் காரணமாக மேற்கூறிய கூற்றுக்கள் யாவும் அமைந்திருக்கின்றன. அர்ஜுனன் இவ்விதமாக கிருஷ்ணரிடம் உரைத்த பின்பு தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வில்லையும் அம்புகளையும் எறிந்துவிட்டு தேரில் கலங்கிய மனதுடன் சோகமாக அமர்ந்திருந்தார். சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் போர்க்களத்தில் தான் கண்டு கொண்டிருப்பதையும் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் கூறிக்கொண்டிருந்தார். போர்க்களத்தில் மிகுந்த கவலையினாலும் மனதில் ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்களினாலும் இருந்த அர்ஜுனன் வில்லையும் அம்புகளையும் எறிந்துவிட்டு சோர்ந்து போய் அமர்ந்துவிட்டார் என்று கூறினார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் முதல் அத்தியாயத்திற்கான உரைகள் முடிவுற்றன.